திறன் காணொளிகள் குழு சேர் பகீர் விரும்பு சப்ஸ்கிரைப் செய். அனைவருக்கும் வணக்கம். நான் தனசேகரன். வினோத் கப்பலை ஓட்டுபவர் நமக்கு என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு நம்மளுடைய மகிழ்ந்து ஓட்டுநர் வந்திருக்காரு வினோத்குமார். வணக்கம் வினோத்குமார். வணக்கம். வணக்கம் சங்கர். இந்த பயணத்துல வழக்கம் போல என் சிரிப்பு சத்தம் ஜாஸ்தியா இருக்கும், கஷ்டப்பட்டு கேட்டுக்குங்க. தமிழ்ச்செல்வன் தலைமை ஆசிரியர். இந்த சந்திப்பில் நம்ம என்ன பண்ண போறோம்? சினிமாவா, திரைப்படமா, கிரிக்கெட்டா, அரசியலா, புத்தகங்களா? நம்ம அரசியல் பேசினா நாம தாங்குவோம், மக்கள் தாங்குவாங்கன்னு தெரியல. ஏன் புத்தகங்களை பற்றி பேசக்கூடாது? இலக்கியம் இலக்கியம் படிச்சா பிரச்சனையே இல்லை, ஏன்னா யாரும் படிக்கிறதே இல்லை. இப்ப என்ன புத்தகம் ரீசெண்டா படிச்சிட்டு இருக்கீங்க? நான் இப்ப படிச்சிட்டு இருக்கிறது திருவாசகம். நாங்க படிக்க வேண்டிய புத்தகம் நீங்க படிக்கிறீங்க. சார் நீங்க பொன்னியின் செல்வன்ல இப்ப 3வது ரவுண்டு போயிட்டு இருக்கு. இலக்கியத்தில் ரவுண்டா போறது தனசேகர் தான். பூங்குழலி வானதி வந்து ரொம்ப மனம் கவர்ந்த ஒரு கதாபாத்திரமா இருக்கு. இப்போதைய வீடியோவை வீட்டுல சத்யாவை பார்க்காம பாத்துக்கீங்க. நீங்க கவிதை புத்தகங்கள் படிக்கிறேன். பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம். ஜான் பெர்கின்ஸ். நீங்க உங்க புத்தகத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர் எழுதிய சிறகுக்குள் வானம் படிச்சுட்டு 10 புக்கு ஆர்டர் போட்டேன், எல்லாத்துக்கும் கொடுத்தலான்ட்டு. ரொம்ப எளிமையாக அழகாக சொல்லியிருந்தாரு. ஆனால் நீண்ட நாட்டில் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு புத்தகம் வந்து பார்த்தோம்னா எர்னஸ்ட் ஹெமிங்கே எழுதிய கிழவனும் கடலும். ரொம்ப சின்ன புத்தகம் தான், நிறைய விருதுகளை வாங்கியிருக்குது. ரொம்ப உளவில ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு அந்த எழுத்தாளர். அது தமிழில் பார்த்தோம்னா அந்த யோகியார் அப்படிங்கிறவர் மிக அருமையாக தமிழாக்கும். அவர் நற்றிணை பதிப்பகம் வந்து அதை என்ன பண்ணிருக்காங்க, அதை வெளியிட்டிருக்காங்க. எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகங்க. காலச்சோடு வெளியிட்டிருக்காங்க. நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர். நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கீங்க. ஆனா அது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கடல், ஒரு மீனவனுடைய வாழ்க்கை. உங்க வாழ்க்கையோட அது எப்படி கனெக்ட் ஆகுதா? இதான கிழவர் 84 நாட்கள் மீனே கிடைக்காம கடத்துல போய் மீன் பிடிக்க போறாரு. ஒரு நாள் கூட என்ன தொய்வே அடையலைங்க அவரு. 35 நாளைக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மீன் மாட்டிருது. கேள்வி எப்படி ஃபீல் பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் ஒரு இடத்துல வேலை செய்யற இடத்துல அந்த வேலை பணியாளராகவோ அல்லது வந்து ஒரு குடும்ப பொறுப்பை சுமக்கிற இடத்துலையோ, இப்போ எனக்கெல்லாம் அந்த சங்க பொறுப்பையோ சுமக்கும் பொழுது அவர் எப்படி அந்த சாண்டியாவோங்கிற அந்த கிழவன் அந்த மீனை விடவும் முடியல. அல்லது பிடிச்சி இழுத்துட்டு வரும்போது பல சிக்கல் எதிர்கொள்றாரு, காயம்படுறாரு. ஆனால் மீனை விட முடியாம கடைசி வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. இப்படிதான் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் குடும்பத்திலேயோ அல்லது வெளி உலகத்திலேயோ ஏதாவது வகையில் ஏதோ ஒரு பிடிச்சிக்கிட்டு விட முடியாத தவிக்கிறத கோலத்தில் பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப நெருக்கமாயிருச்சுங்க. அதிர்ஷ்டம் இன்மை நம்ம மக்களை விட அதிகம் ஆங்கிலேயர்கள் நம்புறாங்களான்னு அந்த கதை ஏற்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது. அந்த 85வது நாள் 86வது நாள் போகும்போது அவர் எனக்கு ராசியா நாள் இன்னைக்கு இந்த 86 எண் கொண்ட ஒரு லாட்டரி சீட் வாங்கலாம்னு சொல்றாரு. 85 சொல்லக்கூடிய ஒரு லாட்டரி சீட் வாங்கினா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி பேசும்பொழுது நம்மள மாதிரி அவங்களுக்கும் எண்கள் மீது பயம், சில எண்கள் மீது 13 எண்கள் மீது பயம் இருக்கிற மாதிரி ராசியும் அவங்க என்ன பண்றாங்க கவனிக்கிறாங்க. இந்த கதையில் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லாதவன் நீ தான் இப்ப அதிர்ஷ்டக்கார படகுல சேர்ந்துட்ட அப்படின்னு பயன்படுத்துறாங்க. ஆமா 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 அப்படி பயன்படுத்தும் போது அந்த பையன் என்ன சொல்ற, 24 நாட்கள் இவரோட போறான் பையன். ஒரு 11 வயசுல அந்த பையனுக்கு முத இவதான் மீன் பிடி கத்து கொடுக்குறாரு. இந்த முதல் நாள் போறப்ப ஒரு பெரிய மீன் இவனுக்கு தள்ளியோட பாக்குது. அந்த பையன் ஒரு ஆபத்துல சிக்கிற மாதிரி சூழல் உருவாகுது. அப்ப தாத்தா என்ன பண்றாரு, ஒரு கையில மீனை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில மட்டையால அந்த மீனை அடிச்சுட்டு அந்த பையனத்துக்கு வலை மேல போட்டு காப்பாத்துறாரு. அந்த முதல் நாள் சந்திப்பு என்ன போயிருது இந்த பையனுக்கு அப்படின்னா, நீ ராசி இல்லாதவன் இவனை வரவேணான்னு சொல்லும் போது கூட அவன் வேற படி போறான். போகும்பொழுது தொடர்ந்து 3 நாள் அவனுக்கு மீன் கிடைக்குது. ஆனா இந்த சாண்டியாகோ தாத்தாவுக்கு கிழவனுக்கு மீன் கிடைக்கல. அவன் ராசிலன்னு பதிவு பண்ணும்போது அந்த பையன் நான் சொல்றான், அனுபவத்துல உங்களோட முதல் மீன் பிடிக்க போகும்போது அந்த முதல் நாள் நீங்க காப்பாற்றியதும் அந்த மீனை தாக்கியதும் அப்ப அடிக்குமா அந்த எமேற்பட்ட ரத்தம் போன்ற உணர்வு அதிகமானதுனால விட நீங்க எனக்கு ஒரு குருமா இருக்கீங்க, நான் உங்களை தாண்டி போக மாட்டேன், உங்களோட தான் வர விருப்பம்னு அவன் பதிவு பண்றான். அவன் திரும்பி ஒரு கடைக்கு போகும்போது அவனை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆமா, கேள்வி பண்ணுவாங்க, காசு இல்லாதவன்னு பேசுவாங்க. அதையெல்லாம் மீறி அந்த சிறுவன் தனக்கு கிடைத்த காசை வந்து அந்த கிழவனுக்கு செலவு செய்வான். அவனுக்கு சாப்பாடு வரும். ஆமா ஆமா, இல்லைங்களா? என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்கும்போது சோறும் மீனும் அப்படின்னு வரும். ரொட்டி துண்டுல சொல்லணும், ஏன் சோறும் மீனும்னு சொல்றான்? உண்மையா திருக்குறளை படிக்கும் போது காந்தி சொல்லுவார், அதன் மூலத்தை தெரிந்து கொள்வதற்காக தமிழை கத்துக்கணும்னு. இந்த புத்தகத்தை படிக்கும் போது இதெல்லாம் உண்மையா, அந்த மூலம் இப்படிதான் இருக்கா, எனவே ஆங்கிலத்தில் ஒரு தடவை படிச்சு பார்க்கணும். சோறுன்னு தான் இருக்கா, ரொட்டி அப்படின்னு சொல்லுவாரு. மீன் பிடிக்க போறதுக்கு நீ எப்படி சாப்பிடாம போவ,
அப்படின்னு இந்த பையன் அதை வாங்கி கொடுப்பான். பசி இல்லை அப்படின்னு, ஏற்கனவே நான் போயிருக்கேன் அப்படிமா. ஒரு சின்ன வார்த்தையில அந்த வறுமையை சொல்லியிருக்காரு பாருங்க. தான் சொல்றேன், ஒரு அமெரிக்காவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த வறுமை, அந்த தனிமையை வந்து ரொம்ப நுட்பமா அவர் எழுதியிருக்காரு. நுட்பமா ரொம்ப உளவியல எழுதியிருக்காரு. அந்த வெயில்ல அவர் போய் அந்த தாத்தாவுடைய தோள்கள் பார்த்தோம்னா தடிச்சு போயிருக்கும் பாரு. தடிச்சு போனதை எப்படி சொல்றாருன்னா, களம் கடல், போக போறது மீன் பிடிக்க. அந்த தாத்தாவுடைய கிழனுடைய தோல் கழுத்து போறதை பார்க்கும் பொழுது மீன் இல்லாத பாலைவனத்தை பார்த்தது போட்டுன்னு சொல்றாரு. கடல்ல இருக்கிற விஷயத்த போய் சொல்லும்போது பாலைவனத்தை சொல்றாரு. அப்படி காட்சி அளிக்குது. ஆனாலும் அச்சுறுத்தது போன்று இல்லை, அது வந்து அழகா தான் இருக்குதுன்னு பதிவு பண்றாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த அதிர்ஷ்டத்தை பத்தி சொல்லும் பொழுது வெள்ளைக்காரங்க ரொம்ப அதிர்ஷ்டத்தை நம்புறாங்க அப்படின்ட்டு. இஷ்டம் வந்து நல்லதுதான், வார்த்தையை சொல்றேன் பாருங்க அப்படியே. ஆனால் அதை விட கடமை தவறாத காரியம் செய்வதையே நான் அதிகமாக நம்புகிறேன் அப்படிங்கிறாரு. நல்ல வரி, அழகான வரி. ஆனா வந்துடும். ஆனா 85 நாள் போனாலும் 84 நாள் போனா அதாவது அதிர்ஷ்டம் தாண்டி நான் என்ன பண்றேன், நம்பிக்கை போறேன்னு சொல்றாரு. அவர் சொன்னார் விடாமுயற்சினார். அந்த வினோத் சொன்ன மாதிரி. உங்களுக்கு ஏதாவது படிச்சதுல தனசேகர்? சிறுவர்கள் வந்து நீண்ட நேரம் இரவு தூங்குறாங்க அப்படின்னு, வயதானவர்கள் வந்து பார்த்தோம்னா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிக்கிறாங்க. ஏன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னோட அப்பா அம்மாலாம் சீக்கிரமாக எழுப்பிடுவாங்க, எந்திரிடான்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு வந்து தூக்கம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா வந்து டெய்லியும் 3 மணிக்கு எந்திரிப்பார். இப்போ நானே பார்த்தோம்னா ஒரு 6 மணி 5 மணிக்கு தான் எந்திரிச்சிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ 4 மணிக்கு எல்லாமே தூக்கம் போயிடுது. முதுமை நெருங்குறோம் அப்படின்னா அந்த 24 மணி நேரத்தை அதிகமாக எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே இன்டர்னல் சிஸ்டம் வந்து நம்மளை சீக்கிரமாக தூங்க விடாமல் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே லைனை நான் வந்து பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு லைனாக இருந்தது. அதான் என்ன சொல்றாரு, வயதே என்ன அலாரம்ங்கிறாரு. ஏன் அலாரம் சொல்றாருன்னா, கிழவர்கள் ஏன் சீக்கிரத்தில் எழுந்திருக்கிறார்கள் தெரியுமா அவன் போட்டு அவரே பதில் சொல்றாரு. உள்ள கொஞ்ச நாட்களாவது நீண்ட நாட்களா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றாரு. அதான் தனசேகர் குறிப்பிடுறாரு. ஒரே கதை புத்தகம் எல்லாருக்கும் பிடிக்குமான பிடிக்காதுங்க. இது வந்து என்னை விட உங்களுக்கு அதிகம் பிடிச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். இது நேர்கோட்டில் என்னோட அந்த எழுத்தாண்டு சிந்திச்சிருக்கான். ஏன் ரொம்ப டச்சிங்கா இதோட ஒட்டிக்கிச்சு அப்படின்னா, என்னை இழுத்து கொண்டு அந்த மீன் ஓடுகிறதா அல்லது அந்த மீனை இழுத்து கொண்டு நான் அவசைப்படுகிறேனா? நம்முடைய பொறுப்புகளை நாம் இழுத்துட்டு போறோமா அல்லது பொறுப்புகள் நம்ம இழுத்துட்டு போதாங்கிறது எனக்கு வந்து முக்கியமா மனசு அப்பப்பட்டே இருக்குங்க. நாமளே நினைச்சோட சில விஷயத்தை விட முடியறது இல்லை. அதான் அவர் அழகா சொல்லியிருப்பாரு. அந்த மீனுடைய தூண்டிலும் அந்த தூண்டில கையில பிடிச்சிக்கிற விதமும் நினைச்சா அந்த தூண்டில விட்டுறலாம், நினைச்சா தான் மீன் போகுது. சப்போஸ் இல்லைங்க எனக்கு மீன் வேணுங்க அப்படின்னா பண்ணலாம், தூண்டில் பிடிச்சி இழுத்துட்டும் போகலாம். அவர் என்ன பண்றாரு, அப்போ அவர் சொல்ற மீனை பார்த்து பேசுறாரு, மீனே நீ என்ன பிடிச்சிட்டு போறியா நான் உன்னை பிடிச்சிட்டு போறான்னு கேட்கறாரு. அடுத்தது, மீனே நான் உன்னை கொல்ல போறேன்னா நீ என்ன கொல்ல போறியா, இதுதான் நம்மளுடைய முடிவா இருக்கும் அப்படின்னு தானே பேசிக்கிறாரு. மீனை கொல்வது என்பது மீனவனுக்கு இயல்பான ஒண்ணு, அது ஒரு பெரிய சிரமமே இல்லை, அப்ப சிந்திக்கவே தேவையில்லை. ஆனாலும் சாண்டியோ கிழவனுக்கு மீனை கொல்வதை சார்ந்த பச்சாதாபம் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் வெளியில கடற்கரையோரத்துல 84 நாட்கள் நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏளனம் பேசியவர்களுக்கு முன்னாடி வெற்றி பெற வேண்டிய தாகம் இருக்கு. அப்ப நினைக்கிறாரு இதை விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இல்ல அந்த மீன் இறந்து போகும், அந்த மீன் நம்மளை சாகடிக்கிற மாதிரி இருக்குது, நாம இழுத்து பிடிக்கணும் அப்படின்னு விடவும் நினைக்கிறாரு. அப்படிதான் வாழ்க்கையில பல பொறுப்புகளை முடியாமலும் பிடித்து கொண்டே இருக்க முடியாமலும் நாம வாழ்க்கை கடத்துதான் நினைக்கிறேன். அது ரொம்ப என்ன ஒட்டி போனதான் நினைக்கிறேன் நான். இல்ல அத மீனே உன்னை மதிக்கிறேன், உன்னை கௌரவப்படுத்துகிறேன், ஆனாலும் உன்னை கொல்ல போகிறேன் பாரு. ஒரு நீங்க சொன்ன இடத்துலயே ஒரு இன்னொன்னு வரும், நான் உன்னை கொல்ல போகிறேனா அல்லது நீ என்ன கொல்ல போகிறாயா, ஆனா என்னை நீ கொன்று உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும். அவர் அந்த மீனை பத்தி நினைக்கிறாரு. என்ன நினைக்கிறாருன்னா, இப்படி நினைக்கிறாரு அவரு, அந்த மீன் சில நேரத்தில் பேசிட்டே இருக்காரு, இழுத்துட்டு போகுது, அங்கே அலைகழிக்குது, இங்கே அலைகழிக்குது, இந்த வாழ்க்கையை நம்ம அலைகழிக்கிற மாதிரி பிரச்சனைகள். சில அமைதியாக அந்த மீன் இருக்கு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, நிதானமாக ஏதோ ஒரு வேலை செய்கிறது அந்த மீன். ஆமாம், அந்த திட்டம் என்ன, என் திட்டம் என்ன, அதுவோ பெரிய மீன், அதற்கேற்றபடி என் திட்டத்தை மாற்றியமைக்க முடியும். குதித்து கும்மாளமிட்டால் அதை கொன்று விடலாம், அதுவோ சும்மா இருக்கிறது, அதனுடன் நானும் சும்மா இருக்கத்தான் வேண்டும். அந்த வரி உங்களுக்கு ஏன் பிடிச்சது? ஒவ்வொரு முறை பிரச்சனை வரும்பொழுதும் எதிர்கொள்கிறோம், நம்ம எதிராக இருக்கவர்கள் அந்த பிரச்சனை நம்மகிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்குறோம். அது ரியாக்ட் பண்ணுற மாதிரி நம்மளும் ரியாக்ட் பண்ணுறோம். சில நேரத்தில் அமைதியாக இருக்கும் பொழுது ஏன் அமைதியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ரைட்டு, பெரிய அளவில் பிரச்சனை நம்மளும் பெரிய அளவில் நம்ம இறங்கி அடிக்கலாம்
ஆனால் சின்ன வேணா சின்ன நிறுத்திக்கலாம் அப்படின்னு தோன்றதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்ததுங்க. ஓ, சிக்கல் அப்படிங்கிறது உங்களை விட பெரிய மனிதர்கிட்ட வரும். இது வந்து இப்ப மீனவனை விட அது பெரிய அல்லது படகை விட பெரிய மீனா இருக்கு. பெரிய மீனா இருக்கு. அப்ப அந்த மீன் வந்து அமைதியா போனா கூட அது ஏதோ திட்டமிடுதா? ஒருவேளை தான் அவ்வளவு பெரியவன் என்பதை எனக்கு காட்ட விரும்புகிறதான்னு கேட்கிறாருங்க. வேடிக்கை பார்ப்போம் இல்லைங்களா? இது யார்கிட்ட வேணாலும் பொருத்தி பார்த்துக்கலாம். நான் எப்பேற்பட்ட மனிதன் என்ன நம்ம அதற்கு காட்ட வேண்டுங்கிறார். உடனே பிடிச்ச வார்த்தைங்க, தனிக்கிட்ட என் பிடிவாதத்தையும் கெட்டிக்காரத்தனத்தையும் தவிர அதை வெற்றி கொள்ள இடம் வேறு என்ன உண்டு அப்படின்னு சொல்றாரு. இது ஏதோ சங்கர சொல்ற மாதிரியே இருக்கு. பேசும்போது திடீர்னு அவரே தனியா பேசுவாரு. அப்புறம் அவரே சொல்லுவார், நான் எப்ப இருந்து இது மாதிரி தனிமையில பேச ஆரம்பிச்சேன். ஆமா, அவர் சொல்றாரு, நான் தூங்காம இருக்கேன், இந்த மீனை துரத்திட்டே இருக்கேன், இரவு பகல் முழுசும் சுத்துறாரு, சிரிச்சு சூரியனும் தூங்கி விட்டதுங்கிறாரு. நைட்டுக்கு அந்த நிலவும் அந்த மேகத்துல மறைஞ்சிருது, நிலவும் தூங்கிருச்சுங்கிறாரு. கடல் அலைகள் நின்று போயிருச்சு, கடலும் தூங்குதுங்கிறாரு. ஆனா தான் முடிச்சிட்டு இருக்கதா சொல்றாரு, தான் தனிமையில் இருக்கிறதா சொல்றாரு. ஒரு இடத்துல வார்த்தை குறிப்பிடுறாரு, கிழவனே தைரியத்தையும் நம்பிக்கையும் இழக்காதே, நீ அதை பிடித்து கொண்டு விட்டாய்ங்கிறாரு. அந்த பிரச்சனை பிடிச்சதையே நீ தைரியத்தை இழந்துடாத, நீ பிடிச்சிட்ட, மீன் கிடைச்சிச்சு இல்லைங்களா, அப்ப அந்த பிரச்சனை பிடிச்சிட்ட விடாத அப்படின்னு சொல்லி தைரியத்தை இழக்காதுன்னு அவரே தனக்கு அவர் சொல்லிக்கிறாருன்னு வச்சுங்களேன். சாண்டியாகோ கிழவன் தனியா கடல் இருக்கும் பொழுது அவன் பல வகையா சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அப்படி சிந்திக்கும் போது அவன் சொல்றான், அவனுக்கு பிடிச்ச பேஸ்பால் எடுத்துக்கிறான். முக்கியம் பல இடங்கள்ல வரும், கதை முழுக்கவே அது ஓடும் இல்லைங்களா? குறிப்பா அந்த பேஸ்பால் பிளேயர் பேர் என்னங்க சார்? டிமாக்கியோன்னு ஒரு பிளேயர் இருப்பான். அந்த டிமாக்கியோ வந்து மிகச்சிறந்த ஆகஸ்த வீரன், முரட்டுக்காரன், அவர் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடைந்து விடுவோம்லாம் குறிப்பிட்டு அந்த தூக்கத்தில் சார் சொன்ன மாதிரியே அப்படி தூக்கத்தை குறிப்பிட ஆரம்பிப்பார். பின்னாடி போக 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 அந்த மீனுக்கும் இவருக்கு போன போராட்டத்தில் கை மரத்து போயிடுது. கை மரத்து போய் என்ன பண்ணுறாரு இவர், மறுபடியும் ஒப்பிடுறாரு. யாரு கூட? அந்த டிமாக்கியோ பிளேயரோட ஒப்பிடுறாரு. அவன் கால்பந்து வீரன் நினைக்கிறான் இல்லைங்களா, பேஸ்பால் கால்பந்து சொல்லுவாங்க. அதை அவன் என்ன பண்றான், அவனுக்கு கால ஆணி, அந்த ஆணி மறுத்து போனதோட விளையாட்டு வெற்றி பெற்றுறான். இவர் என்ன சொல்றாரு, அந்த டிமாக்கியோ மாதிரியே என் கை மறுத்து போனதும் சரியா இந்த மீனை வெற்றி பெற்றுவேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஒரு விஷயம் சொல்லுவாரு, என் கையே எனக்கு நீ துரோகம் செய்யாதே அப்படின்னு பேசுவாரு. அந்த சிறுவன் அவனை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பான், எதை பத்தி பேசுற அப்படிங்கிறப்ப விளையாட்டு வீரனை பத்தி பேசணும்னா அவனை தூண்டுவான். அங்க அவன் ஒரு பெரிய முரடன், குடிக்க வருவான், அவங்க அப்பாவும் ஒரு மீனவன் தான், அதனாலதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அமெரிக்கால பிரபலமான விளையாட்டு வீரர் இருந்தா கூட அவங்க இந்த டிமாக்கியாவை நாளைக்கு மீன் பிடி கூட்டு போறோம்னு சொல்றாருங்க அவரு. ஏறத்தால் அவனும் ஒரு கதை மாந்தரா கதை முழுக்கவே அப்படி வருவான். இல்லாத மனம் சொல்லும் படத்துல இந்த முதல் படம் எழிலுக்கு, அந்த படத்துல பார்த்தா அம்மா கேரக்டர் வரும். அம்மா கடிதம் போட்டாங்க, அம்மா பணம் சுட்டாங்க, அம்மா இவன் பணம் சுட்டான், கடைசி வரைக்கும் அம்மா கேரக்டர் காமிக்க மாட்டாங்க. அம்மா இறந்துருவாங்க. விஜய் வேகமா போய் அந்த கதாபாத்திரம் போய் பார்க்க முடியுது, அம்மா எரிச்சிருப்பாங்க தாமதமாயிருச்சு அப்படின்ட்டு டேரக்டர். ஆனா பார்த்தோம்னா அந்த படம் முழுசும் அந்த டிராவல் ஆன மாதிரி இந்த கதைக்குள்ளேயே வராத அந்த டிமாக்கியோங்கிற விளையாட்டு வீரன் முதல் ஆரம்பிச்சு கடைசி கூட வந்துட்டே இருக்காப்ல. ஒரு மீனுக்காக 85 நாளுக்கு தெரியாம ஒருத்தன் அமெரிக்க கடல் இப்படிதான் இருக்குமான்னு நம்ம நினைக்க தோணுது. அங்க மீன்வளம் குறையிறது பத்தியான கதை. மீன்வள சுரண்டலை விட மீனு கூட இனப்பெருக்க காலத்துல மீன்பிடி தடை காலம்னு போடுறாங்க. அது மாதிரி இந்த இடத்துல இந்த கனிம வள சுரண்டலுக்கு ஒரு தடை காலம் போட்டா நல்லா இருக்கும். பாருங்க, பாதி மலையை காணும். மீட்க முடியாத ஒரு வளம். பெரிய போராட்டத்தில் அவருக்கு என்ன இருக்குன்னா பசி எடுக்கும். சாப்பிட பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் நம்ம மக்கள் கிழங்குகளை பயன்படுத்துவாங்க. அவரு பார்த்தா மீனும் இறாலும் தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. பச்சையா சாப்பிடுவாரு. வெட்டி தலையை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த அந்த ரத்தத்தை சாப்பிடுவாரு. நான் ஒரு முட்டாள், நான் வந்து உப்பு கொண்டு வந்திருக்கணும், எலுமிச்சை பழம் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு அந்த பையனை கொண்டு வரது பல இடத்துல பேசுவார். அந்த பையனையும் பேச வந்தா உதவியா இருந்திருப்பான், அந்த பையனையும் நினைப்பாரு. கடல் தண்ணியை கொண்டு வந்து நான் அதுல ஊத்தி வச்சிருந்தேன்னா அது ஆவியானதுக்கு அப்புறம் உப்பு கிடைச்சிருக்கும். நான் ஒரு முட்டாள். அப்ப அந்த உப்பை கூட அவருக்கு பயன்படுத்த தெரியாது. அந்த மீனை பிடிச்சிட்டாரு, அது அவர் அலக்கழிக்குது, இழுக்குது, ஓடுது, ஆழத்துக்கு போது எல்லாம் பண்ணுது. தப்புன்னு முழுசா எடுத்துருமா கையில் வந்துருமான்னு பயந்துக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் சிக்கலே வருது. அதை சாப்பிட ஒரு சுறா மீன் வருது. சுறா மீன் அந்த மீனை சாப்பிட்டு காயம்பட்ட உடனே அது பெரிய வாயோட வருது. முழு மீன் சாப்பிட்டு போன நினைச்சிடுறாரு. ஆனால் அது வாய்க்களவு கம்மியா பிடிச்சி பிச்சு காயம் பண்ணிடுது. அவருக்கு பயப்படுறாரு, மீன் பிச்சுட்டு போயிருச்சு. நாம கதையை படிக்கிற நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பரவாயில்லடா கொஞ்சம் எடுத்துட்டு போயிருச்சுன்னு நினைச்சோம். ஆனா அப்ப அந்த சாண்டியாவோ கிழமை அப்பதான் ரொம்ப பயப்படுறாரு. என்ன போன மீன் சாப்பிட்டு ரத்தத்தை உருவாக்கி விட்டுருச்சு. இந்த பயிர் ஆழமான சுறா மீன் நிறைய இருக்குமே,
எல்லா மீனும் கூட்டமாக வந்துருமே. அவர் நினச்ச மாதிரி எக்கச்சக்கமான கூட்டமாக சுறா மீன் வந்துடுது. அந்த மீனை போட்டு தாக்குன்னு தாக்க ஆரம்பிச்சிருது வினோத். மற்ற மீன்லாம் சாப்பிட ஆரம்பிக்க அவர் இன்னும் அவருடைய அந்த துடுப்பை வச்சு அடிக்கிறாரு. அந்த துடுப்பும் உடஞ்சி போயிருது, கையும் காயமாகி போயிருது. உணவு இல்லாமல் டயர்டாயிடுறாரு. உதவிக்கு பையனும் இல்லை, தனிமையில பொறுமை தள்ளிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். சரி, கடைசியா அந்த மீனை கரைக்கு கொண்டு வந்தாரா? அந்த மீனை வந்து அவர் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கும்போது நினைப்பாரு, நாமே அந்த மீனை கொள்றோம் அப்படின்னு நினைப்பாரு. அது பாவமலையா நினைப்பாரு. அப்ப என்ன சொல்லுவார் அவரு, இந்த பாவத்தை புண்ணியத்தெல்லாம் யாரு பார்க்கணும் அப்படின்னா, இந்த காசு வாங்கிட்டு சாமியாரா இருக்கானுக்கு பாருங்க, அவனுக்கு பார்க்க வேண்டிய விஷயம். மீன் என்பது சாப்பிடுவதற்கு, மீனவன் என்பவன் மீனை பிடிப்பதற்கு. நாம் மீனை பிடிக்கிறோம், நம்ம ஜெயிச்சா தீரணும்னு பேச ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் அந்த மீனை பிடிக்கிற வேலை இழுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அது அடிக்கும் போது இவரு தடுமாறி படகுல கீழே விழுவார். இந்த இறால் மீன் அந்த ரத்தத்திலாம் இவருக்கு விழும் ஆகும். ஒரு இடத்துல அவருக்கு ரத்த காயமே ஆகும். அது மீனாவது தப்பிச்சு கரைக்கு வருமானு ஆசைப்படுவார். ஆமா, நமக்கே அது அந்த பாதி மீனோட வந்துருவாரு. இதை வந்து ஓரளவு வித்தரலாம், இது எனக்கு இத்தனை பவுண்டு கிடைக்கும். கடைசியா அவர் வந்து கரைக்கு வந்து சேர்த்து அந்த விழும்போது விழுவாருங்க, மண்ணில் விழுவார். அந்த கடையில வந்து அந்த இரவு நேரத்தில் வருவார். எல்லாரும் மீனவர்கள் திரும்புற நேரமா இருக்காது. நீண்ட தூரம் நான் போயிட்டேன், நான் புயல் அடித்து ஓய்ந்த மாதிரி இருக்கும். அந்த விஷயமே இவருக்கு தெரியாத மாதிரி இருக்கும். அந்த கரையில் வந்து தனி ஒரு மனிதரா அந்த படகை அவரால் நிறுத்த முடியாது. மீன் கிடைச்சதா இல்லையா எதுவும் தெரியாம விழுந்து கிடப்பார். என்ன பண்ணுவாங்கன்னா பாப்பாங்க, என்ன பண்றான் கிழவன், இருக்கிறானா அழுவுறானா, போய் பாத்தியாடா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு மீனவன் வந்து எலும்பு கூட்டை அளந்தான் எழுதுறப்பதான் நமக்கு அதிர்ச்சியா இருக்கும். கடைசியா மீன் கிடைக்கல, எல்லா மீனுடைய சதைகளையும் புறா மீன்கள் தின்னுருச்சு. ஆக அந்த 85வது நாளும் அவன் வந்து தோல்வி பெற்று தான் வந்தான். இல்ல, தோல்வின்னு சொல்ல முடியாது. அதாவது அவருக்கு வந்து விற்பதற்கு மீன் கிடைக்கல தவிர, தினந்தோறும் ஏலம் செய்த அந்த மீனவ கிராமம் இவ்வளவு பெரிய மீன் அந்த ஒத்த கிழமை போய் பிடிச்சிட்டு வந்துட்டேன்னு அவர் என்ன பண்ணோம், பாராட்டும். அவர் தோல்வி அவரை கேலி பண்றப்போ ஒதுக்கி போயிட்டே இருப்பாரு. இப்ப அவரை பாராட்டும் போதும் போய் 10 லட்சம் போயிடுவாருன்னு வச்சுக்கீங்களேன். 2 லட்சம் பையன் வந்து போவான். அவன் மறுபடியும் அந்த தன்னை முதல் நாள் பார்த்தது ஹீரோ மாதிரியே அந்த கடைசி நாளும் தாத்தாவை ஹீரோவை பார்ப்பான். ஸோ நமக்கு இப்படிதான் எனக்கு என்ன தோணும்னா, இந்த சங்க வாழ்க்கையில எனக்கு வந்து இந்த சாண்டியோ கிழவன் மாதிரி பாரிசாரும், எனக்கு நான் அந்த சிறுவனாவும் நான் நினைப்பேன். மற்ற பொது வாழ்க்கையில தமிழ்ச்செல்வன் சார் சாண்டியோ கிழவனாகவும் நான் சிறுவனாக நினைப்பேன். இப்போ இந்த டைமில் பார்த்தோம்னா என்னை வந்து சாண்டியோ கிழவனாகவும் நம்ம தனசேகர், தைலப்பன், ராஜா போன்றவங்கள அந்த சின்ன சிறுவனாக நினைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. அவர் என்ன ஸ்கெம்மிங்க சொன்ன மாதிரி, மீன் என்பது இறப்பதற்கானது, மீனன் என்பவன் மீனை பிடிப்பதற்கானவன். அது போன்ற நாமளும் வாழ்க்கையில் ஒரு தேங்கினோம்னா நம்ம நாற்றம்படுத்தி நீராக மாறிடுவோம். அப்போ தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்தாலும் அதை விட முடியுதோ அல்லது வெற்றி கொள்ள முடியுதோ தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிற மாதிரி எண்ணத்தை இந்த புத்தகம் படித்து முடிக்கும் பொழுது ஒரு நிறைவை ஏற்படுத்தியது. 2-3 முறை மேலே படிச்சுட்டேன். ஒவ்வொரு முறையும் புது அர்த்தங்களை கொடுக்குது. எல்லாரும் இந்த புத்தகத்தை படித்தோம்னா ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். ரொம்ப சின்ன புத்தகம் தான், ஒரு நோபல் பரிசுவான புத்தகத்தை எல்லாரும் படிக்கிறதுக்கு எல்லா தகுதியும் உள்ள புத்தகமாக நினைக்கிறேன் நான் இதை. நன்றி. இன்றைய பயணம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. புத்தகத்தை படிக்காமையே அந்த புத்தகத்தோட உள்கரு இவ்வளோ டீட்டெயிலாக இதில் பகிரப்பட்டதுக்கு இது ஒரு மறக்க முடியாத பயணமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மகிழ்ச்சிங்க. நம்முடைய பயணங்கள் என்பது வரலாறு தேடல் ஆரம்பித்தது. அடுத்தது புத்தகம், கல்வி, அரசியல் அப்படின்னு சொல்லி கவிதை அப்படின்னு சொல்லி தொடரலாம். அல்லது இதை விட நல்ல புத்தகங்களை பற்றி நீங்களும் சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து பயணங்களை தொடரலாம். மீண்டும் சந்திப்போம். திறன் காணொளி. குழு சேர், பகிர், விரும்பு.